நல்ல எண்ணெய் இருக்கு இல்லையா? அதுல விளக்கேத்துவோம். சரிங்களா? அந்த நல்ல எண்ணெயில நம்ம விளக்கேத்துறது எவ்வளவு நமக்கு நல்லது தெரியுமா? ஆன்மீக விஷயம். இந்த ஆன்மீகத்துல இல்லறம் சிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக வீட்டில் உள்ளது அனைத்துமே சிறப்பாக நலமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நல்ல எண்ணெய் விளக்கு. அந்த நல்லெண்ணெயில இருந்து ஏற்றக்கூடிய அந்த சுடருக்கு பாருங்க அந்த ஜோதி, அந்த ஜோதியில இருந்து அந்த நல்ல எண்ணெயோட அந்த ரேடியேஷன் என்ன ஆகும்னா நமக்கு தெரியாமயே நாம நாசி வழியா போய் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மன சூனியங்களை உடைச்சு அகற்றப்படுது. அப்போ நாம ஒரு பூஜை அறையில போவோம். நம்ம பூஜை அறையில உட்காரும் பொழுது நம்ம மனசு ரொம்ப பாரங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நம்ம பூஜை அறையில போயிட்டு நம்ம விளக்கு விளக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த விளக்குல நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லெண்ணெய ஊத்தி விளக்கேத்தி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமோ, 2 நிமிஷமோ, 3 நிமிஷமோ நம்ம உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது, அந்த தியானிக்கிறது மூலியமா நம்ம என்ன ஆகும்? அந்த நல்லெண்ணெயோட ரேடியேஷன் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த சுவாசம் அது நம்ம உடல்ல இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணி அகற்றுது. மன சூனியத்த உடைச்சு அகற்றுது. இந்த நல்லெண்ணெயில அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அவ்வளவு நன்மை இருக்கு. அதுதான் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நம் மனதில் இருக்கக்கூடிய சினத்தை உடைச்சு, அது நம்மோட எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம சிந்தனைய வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா சிந்திக்கிறதுக்கும், இந்த நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஏற்றப்பட்ட நல்லெண்ணெயில் ஜோதி நமக்கு மிக அதிகமாக சரிங்களா? நாம இத நெறைய நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆன்மீகமும், நம்ம அறிவியலும் அதிகமாக நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம தெய்வங்கள நம்ம வணங்குறோம்ன்னும் பொழுது, நம்ம மனசார உருளை கொடுக்கிறோம். உருளை கொடுத்தம்போது, நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மை சுத்தம் பண்ணிட்டு, நம்மளோட இருக்கக்கூடிய பாதுகாப்பு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தீபங்களை ஏத்தணும். ஒரு அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி, திரி போட்டு தீபம் ஏத்தும்போது, அந்த தீபத்தோட சுடர்ல இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த காற்று வழியாக நம்ம நாசிக்கு நம்ம உடலை வந்துட்டு ஆக்டிவாவும், நம் மனதில் இருக்கக்கூடிய சூனியத்தை விலங்கெடுத்துது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தியானம். அந்த நல்லெண்ணெயில் ஏற்றப்பட்ட ஜோதி நமக்கு உதவுது. அப்போ நாம என்ன சிந்திக்கிறோமோ, அந்த தொடர்ப இந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ஜோதியோட ரேடியேஷன் நம்மோட எண்ணத்திலிருந்து அதை நம் வசம் கொண்டு வரும். அதனால நம்ம இருக்கக்கூடிய வழிபாட்டில் அறிவியல் சார்ந்து இருக்கிறது என்றால், அது நம்ம இருக்கக்கூடிய தமிழர்களிடம் பாரம்பரிய கடைப்பிடிக்கக்கூடிய வழிபாட்டில் உண்டு. அறிவியல் உண்டு. நம் தமிழர்களோட வழிபாட்டில் அறிவியல் உண்டு. நம்ம தமிழரோட வழிபாட்ட நீங்க முழுமையா நீங்க ஏற்றுக்கொண்டால் எல்லாத்துக்குமே மருந்து உண்டு. எல்லாத்துக்கும் வழி உண்டு. உடல் ஆரோக்கியம் உண்டு. மன தெளிவு உண்டு. எல்லாமே நம்ம எதுல இருக்கோம்னு கேட்டா, தமிழர்களோட வழிபாட்டு முறையில் சரி. பதிவு பண்ண அதெல்லாம் நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல அறிவியல் சார்ந்திருக்கு. வாழ்க்கை ஆன்மீகத்தை சார்ந்திருக்கு. நீங்க ஒரு வாழ்க்கையில முன்னேறி நம்ம போகணும். நெறைய விஷயங்கள் குழப்பமா இருக்கு. நமக்கு விடை தெரியல. நமக்கு எதையுமே புரியாம நாம இருக்கிறோம் வாழ்க்கையில சொல்லும்போது எங்க தேடணும்னா ஆன்மீகத்துக்குள்ள
ஏன்னா, ஆன்மீகத்துக்குள்ள போய் சேரும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு வெற்றி பாதையை வகுத்துத்தரும். அப்போ வாழ்க்கைக்கும், ஆன்மீகத்திற்கும் தொடர்பு. ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை நெறிகெட்ட வாழ்க்கை. அது இந்த ஆன்மீகமே நெறைய கதைகள் வச்சிருக்கு. நெறிகெட்ட வாழ்க்கை வந்துட்டு சரியான பாதையில கொண்டு போகாது. அது எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வழிகாட்டாக இருக்காது. அப்ப இந்த ஆன்மீகத்த சார்ந்த வாழ்க்கை நெறியோடவும், இன்பமாகவும், மதமாகவும், நம் பாதுகாப்பாகவும் இருப்பது ஆன்மீகம் சேர்ந்த வாழ்க்கை மட்டுமே. இந்த ஆன்மீக நெறி இல்லாதவர்களிடத்தில் உலக மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொன்னா, அவன யாராவது ஏத்துப்பாங்களா? அப்போ கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு நெறி இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது. எது நம்மலாம் வந்து தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, அந்த ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது, அந்த ஆன்மீகத்துல இருந்து நமக்கு நெறைய பாடங்களை நமக்கு குடுக்கும். ஆன்மீகம் அவ்வளவு நம்ம தமிழர்களோட பாரம்பரியம், வழிபாடு மிக மிக சிறந்தது.